Dear student, welcome to my channel Career Catalyst. எல்லோருக்கும் வணக்கம். உங்களை இந்த வீடியோ மூலியமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக எல்லோருக்கும் தான் ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும், நல்ல சேலரி வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட விருப்பம். எஸ், இந்த வீடியோவில் ஒரு சில கவர்மெண்ட் ஜாப் பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதாவது எப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் ஜாபோட குவாலிஃபிகேஷன், அதாவது ஏஜ், குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஸ்கில்ஸ், எங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணணும், என்ன எப்படி எக்ஸாம் கூட ஆன்லைனா ஆஃப்லைனா, எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், மார்க்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் நம்ம பாஸ் பண்ணலாம், எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், எங்கே ட்ரைனிங் போகணும், ட்ரைனிங்கில் ஜாப் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சேலரி வாங்கலாம், இப்படி நிறைய விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீடியோஸ் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், புரியாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா தயவுசெய்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக 10th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவில் சர்வீஸ்னால் என்ன? சிவில் சர்வீஸ்னால் ஒரு அரசு வேலை. இது பொதுவாக வந்து அரசு அலுவலகங்களில் அல்லது அமைச்சகங்களில் மற்றும் மத்திய மாநில அரசுகளில் பணிபுரிவதை குறிக்கிறது. சரியா? ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் என்ன இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் இல்லையா, ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ், ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், ஐஆர்எஸ் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், IAAS இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட்ஸ் சர்வீஸ், IRS Indian Railway Service, IPOS Indian Postal Service, IIS Indian Information Service. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வர்றது. அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வர ஜாப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். SAS State Administrative Services, SPS State Police Services, SFS State Forest Services, SRS State Revenue Services, then finally ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஜாப்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்காக வேலை செய்கிற ஒரு ஜாப்ஸ். சரியா? இது எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்ஸ். முதல்ல சொன்னது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர் கண்ட்ரோலில் வர ஜாப்ஸ். இப்போ நான் சொன்னது ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர் கண்ட்ரோலில் வர ஜாப்ஸ். ஸோ இதுக்கு பொதுவாகவே எலிஜிபிலிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிமிலராகவே இருக்கும். காமனாக அப்படி சொல்லலாம் அப்படின்னா, குவாலிஃபிகேஷன் தான் எனி அண்டர் கிராஜுவேட்டாக இருந்தால் போதும். நீங்கள் பிஜியாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. அது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். ஒரு கிராஜுவேஷன் இருந்தால் போதும், எனி டிசிப்ளின் ஃப்ரம் த ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. அடுத்தது ஏஜ் லிமிட். சரியா? ஏஜ் லிமிட் பொதுவாக வந்து ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே வந்து நீங்கள் இருக்கணும் இல்லையா? அடுத்தது இங்கே வந்து நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னாக்கா 21 வயசுலேருந்து 35 வயசு, 21 to 35 இயர்ஸ் அப் டு. அடுத்தது நீங்கள் வந்து எஸ்சி கேட்டகரியில் வரீங்க அப்படி வந்தீங்க அப்படின்னா 21 to 37 இயர்ஸ், 21 வயதுலேருந்து 37 வயசு நீங்கள் இருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள். ஸோ இஃப் யூ ஹேவ் அ பேச்சுலர் டிகிரி அண்ட் யூ ஆர் அண்டர் த ஏஜ் லிமிட், நீங்கள் வந்து எலிஜிபிள். சரியா? அண்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, ஐஏஎஸ்னால் என்ன பண்ணுவாங்க, ஐபிஎஸ்னால் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, வாங்க பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு வந்து ஐஏஎஸ்னால் என்ன? இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்திய நிர்வாக சேவை. சரியா? ஸோ அவங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன? பாலிசி ஃபார்முலேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், கொள்கை உருவாக்குதல் மற்றும் செயலாக்கம் ஒன்று. ரெண்டாவது, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், சட்டம் மற்றும் ஒழுங்கு நிர்வாகம். மூணாவது, டெவலப்மெண்டல் ஒர்க் இன் அ டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட், மாவட்டம் மற்றும் மாநிலத்தின் வளர்ச்சி பணிகள். ஸோ இதெல்லாம் வந்து ஐஏஎஸ் ஓட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். சரியா? அடுத்தது ஐபிஎஸ் என்ன பண்ணுவாங்க? இந்தியன் போலீஸ் சர்வீஸ், மெயின்டைனிங் பப்ளிக் பீஸ் அண்ட் ஆர்டர், பொது அமைதி மற்றும் ஒழுங்கை பராமரித்தல். ரெண்டாவது, கிரைம் ப்ரிவென்ஷன் அண்ட் இன்வெஸ்டிகேஷன், குற்றத்தை தடுப்பது மற்றும் விசாரணை நடத்துதல். மூணாவது, விஐபி செக்யூரிட்டி, முக்கிய நபர்களுக்கு பாதுகாப்பு வழங்குதல். இதெல்லாம் வந்து ஐபிஎஸோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஐஎஃப்எஸ், இந்திய வெளிநாட்டு சேவை, இந்தியன் ஃபாரின் சர்வீசஸ். சரியா? இதில் இவங்களோட என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜிங் டிப்ளமேட்டிக் ரிலேஷன், தூதரக உறவுகளை நிர்வகித்தல். சரியா? நெக்ஸ்ட், ப்ரமோட்டிங் இந்தியன் இன்ட்ரெஸ்ட் அப்ராட், வெளிநாடுகளில் இந்திய நலன்களை மேம்படுத்துதல். மூணாவது, கன்சூலர் சர்வீஸ், தூதரக சேவைகள். சரியா? இதெல்லாம் வந்து ஐஎஃப்எஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அடுத்தது ஐஆர்எஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ். சரியா? இந்திய வருவாய் சேவை, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது வரி நிர்வாகம். ரெண்டாவது, ஃபார்முலேட்டிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் பாலிசிஸ் ஃபார் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ், நேரடி மற்றும் மறைமுக வரிகளுக்கான கொள்கைகளை உருவாக்குதல் மற்றும் செயலாக்கம். சரியா? அடுத்தது IAAS, இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட்ஸ் சர்வீசஸ், இந்திய புலனாய்வு மற்றும் கணக்கீட்டு சேவை. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்டிங் ஃபார் பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன், பொது துறையில் உள்ள நிறுவனங்களுக்கான புலனாய்வு மற்றும் கணக்கீடுகள். ரெண்டாவது, என்ஷூரிங் ஃபினான்ஷியல் அக்கௌண்டபிலிட்டி, நிதி பொறுப்பை உறுதிப்படுத்துதல். சரியா? அடுத்தது IRS, இந்தியன் ரயில்வே சர்வீஸ், இந்திய ரயில்வே சேவைகள்.
சரியா. மேனேஜிங் ரயில்வே ஆப்ரேஷன், ரயில்வே செயல்பாடுகளை நிர்வகித்தல். ரெண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டி என்ஷூரிங் பேசஞ்சர்ஸ் சேஃப்டி அண்ட் சர்வீஸ் எஃபிஷியன்சி, பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் சேவை திறனை உறுதிப்படுத்துதல். சரியா. நெக்ஸ்ட் அடுத்த வந்து IPOS, இந்தியன் போஸ்டல் சர்வீஸ், இந்திய அஞ்சல் சேவை. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மேனேஜிங் போஸ்டல் சர்வீஸ் அண்ட் ஆப்ரேஷன், அஞ்சல் சேவைகளை நிர்வகித்தல். ரெண்டாவது இம்ப்ளிமெண்டிங் போஸ்டல் பாலிசிஸ், அஞ்சல் கொள்கைகளை செயலாக்கும். சரியா. அடுத்தது IIS, இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், இது ஒரு ஜாப். அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இந்திய தகவல் சேவை. சரியா. இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், இந்திய தகவல் சேவை. அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டினா பப்ளிக் இன்ஃபர்மேஷன் டிசமினேஷன், பொது தகவல், மீடியா மேனேஜ்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், அரசு திட்டங்களுக்கான ஊடக மேலாண்மை. அடுத்தது இதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும்? ஸோ நம்ம முன்னாடி இப்போ லிஸ்ட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வர ஜாப்ஸு. அதுக்கான என்னென்ன ஸ்கில்ஸ் நான் சொன்னது பொதுவான ஒரு ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே காமன். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஸ்கில்ஸ் இருக்கணும்னா அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், பகுப்பாய்வு சிந்தனை. ரெண்டாவது டிசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டிஸ், முடிவு எடுக்கும் திறன்கள். மூணாவது ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், வலிமையான தொடர்பு திறன்கள். கண்டிப்பாக இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும். சரியா. அண்ட் லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், தலைமை மற்றும் மேலாண்மை திறன்கள். அண்ட் ஃபைனலி அடாப்டபிலிட்டி அண்ட் ரெசைலன்ஸ், ஏற்பு மற்றும் உறுதியான நிலைத்தன்மை. ஸோ இதெல்லாம் வந்து காமனான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஜாப்ஸ்க்கு காமனான ஒரு எக்ஸ்பெக்டட் ஜாப் ஸ்கில்ஸ். சரியா. அடுத்தது இந்த ஜாப்க்கு நான் எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது இந்த ஜாப் வந்து நடக்குது, இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், இது பற்றியெல்லாம் நம்ம பேச போகிறோம். பொதுவாக வந்து இந்த ஜாப்ஸ் வந்து எக்ஸாம் வந்து இயர்லி பேசிஸ்லாம் நடக்குது, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை. சரியா. ஒன்ஸ் இன் அ இயர். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா யூஸ்வலாக வந்து பிப்ரவரியில் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். சரியா. அண்ட் அதாவது நான் இப்போ சொல்கிறது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், நாட் த ஸ்டேட் கவர்மெண்ட், அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரியில் வரும். சரியா. பிப்ரவரி கண்டிப்பாக நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை பண்ணணும். சரியா. இதோட எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம்னு சொல்கிறாங்க, முதன்மை எக்ஸாம். ரெண்டாவது மெயின் எக்ஸாம், லாஸ்ட்டாக வந்து இன்டர்வியூ வந்து எப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவாக இருக்கும். ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்னா யூஸ்வலாக வந்து ஜூனில் நடக்கும். யூஸ்வலி ஜூன் அல்லது ஜூலை இல்லையா. அடுத்தது மெயின் எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டு அக்டோபருக்குள்ளே இந்த மெயின் எக்ஸாம் நடக்கும். ஃபைனலாக வந்து இந்த இன்டர்வியூ நீங்கள் செலக்ட் ஆகணும்னா பிப்ரவரி டு மார்ச். சரியா. அடுத்தது எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? நான் சொன்ன மாதிரி ப்ரிலிமினரி எக்ஸாமில் எத்தனை பேப்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா 2 பேப்பர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னா எதுலலாம் வருதுன்னா பொதுவாக நீங்கள் நாட்டு நடப்பு நிறைய மேகசின்ஸ்லாம் படிக்கிறீங்களா, அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி வரும். அந்த லாஸ்ட்டாக ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் என்ன நீங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். சரியா. அடுத்தது சிஎஸ்ஏடினா சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் அண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரியா. இதில் 2 பேப்பர் வரும். அடுத்தது மெயின் எக்ஸாமில் 9 பேப்பர்ஸ் வரும். அதில் எஸ்ஏவும் இருக்கலாம், ஜென்ரல் ஸ்டடீஸும் இருக்கலாம், ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டும் இருக்கலாம். சரியா. ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ன்றது நீங்கள் செலக்ட் பண்ணுற லாங்குவேஜஸை பொறுத்து இருக்கும். சரியா. இன்டர்வியூவில் பர்சனாலிட்டி டெஸ்ட், லாஸ்ட்டாக இன்டர்வியூவில் நான் சொன்ன ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் பர்சனாலிட்டி டெஸ்ட். இதுதான் எக்ஸாம் ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம், அடுத்தது மெயின் எக்ஸாம், லாஸ்ட்டாக இன்டர்வியூ. சரியா. இதுக்கு நான் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணலாம். நாட் ஆஃப்லைன் கிடையாது, ஆன்லைன் தான். ஸோ ஆன்லைனில் இது யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னா யூபிஎஸ்சி தான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கும். ஸோ யூபிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போயிட்டு எக்ஸாமினேஷன் கிளிக் பண்ணுங்கள், தென் ஆக்டிவ் எக்ஸாமினேஷன். சரியா. இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் 2 டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இருக்குது. இந்த 2 ரெஜிஸ்ட்ரேஷனையும் கம்ப்ளீட் பண்ணி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னு கேட்பாங்க. இது அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து 100 ரூபாயிலேருந்து 200 தான் இருக்கும். சரியா. அதே வந்து நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருந்தாலும் 100 200. எஸ்சி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு மோஸ்ட்லி ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்படின்னா மேக்ஸிமம் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200. இதுதான் மேக்ஸிமம் ஃபீஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபீஸை பே பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் என்னென்ன ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா. இந்த யூபிஎஸோட வெப்சைட் டீட்டெயிலை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நான் சொன்ன மாதிரி எக்ஸாமினேஷன் கிளிக் பண்ணுங்கள், தென் ஆக்டிவ் எக்ஸாமினேஷன், அதில் சிவில் சர்வீஸ்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிலிமினரியாக மெயினானு கேட்கும். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன், மெயின். ஸோ நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரியா. தென் எப்படி எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகுது? சரியா. ஸோ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னா நீங்கள் வந்து அந்த சிலபஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக தரவு பண்ணி தான் ஆகும். சரியா. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொன்னேன், இல்லை ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொன்னேன். ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கான ஃபார்முலா வந்து நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், நோட் பண்ணிட்டே வாங்க. ஸோ சிலபஸை தரவு பண்ணிக்கோங்க. அடுத்தது ரெகுலராக நீங்கள் வந்து நாட்டு நடப்பு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். யூ நீட் டு ரீட் த கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். சரியா. இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் கொஞ்சம் நீங்கள் கோத்ரூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக கோத்ரூ பண்ணாமல் நீங்கள் பண்ண முடியாது. அது கொஞ்சம் மார்க் டெஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மெயினாக டைம் மேனேஜ்மெண்ட். இந்த எக்ஸாமோட மேக்ஸிமம் டூரேஷனே 2 to 3 hours தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் மார்க் டெஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நான் சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கிறது, ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை கோத்ரூ பண்ணுறது, சிலபஸை வந்து நீங்கள் தரவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். அடுத்தது நான் சொன்ன மாதிரி ப்ரிலிமினரி எக்ஸாமில் 2 பேப்பர் இருக்கும். சரியா. ஒவ்வொரு பேப்பருக்குமே மேக்ஸிமம் டோட்டல் மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா 200 மார்க் தான் இருக்கும். மெயின் எக்ஸாமில் 9 பேப்பர் இருக்கும். சரியா.
அடுத்தது நீங்கள் இப்போ நான் எவ்வளோ வந்து எடுத்தால் பாஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து மினிமம் 60% எடுத்தால் நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகாமல் இருக்கலாம். 60%க்கு பிலோவாக எடுத்தீங்க அப்படின்னா வந்து இது கரெக்டாக சொல்ல முடியாது, மேக்ஸிமம் டிஸ்குவாலிஃபை ஆகலாம். சரியா? ஸோ மினிமம் கேரண்டியாக நீங்கள் வந்து 60% மார்க்ஸ் எடுத்துட்டீங்க ஓவராலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகலாம். சரியா? தென் மெயின் எக்ஸாம் இப்போ நான் சொன்னது 60%ன்றது ரெண்டுத்துலையுமே கண்டிப்பாக மெயின் எக்ஸாமாக இருக்கட்டும், ப்ரிலிமினரி எக்ஸாமாக இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே மினிமம் கண்டிப்பாக 60% மார்க்ஸ் நீங்கள் எடுத்து ஆகணும். சரி, இப்போது வந்து மெயின் எக்ஸாமில் எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மெயின் எக்ஸாமினேஷன் வந்து 1750 மார்க்ஸ் வந்து யூஸ்வலாக மெயின் எக்ஸாமில் வைக்கிறாங்க. அதில் எஸ்ஏ பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 250 மார்க்ஸ். தென் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்ஸ் அதில் 4 பேப்பர் இருக்கும். ஒவ்வொரு பேப்பருக்குமே 250 மார்க் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். சரியா? டோட்டலாக 1000 மார்க்ஸ்க்கு நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் எழுதுவீங்க. அண்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டில் 2 பேப்பர் இருக்குது, அதுக்கும் ஒவ்வொரு பேப்பருக்குமே 250 மார்க். ஸோ டோட்டலாக 500 மார்க்ஸ். ஸோ அது மாதிரி பர்சனாலிட்டி டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 275 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த 275ல் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ எடுக்கலாம். ஸோ மினிமம் நான் சொன்ன மாதிரி 65% நீங்கள் எடுத்துருக்கணும். ஸோ டோட்டலாக 1750 மார்க்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் எஸ்ஏ பேப்பர் 250 மார்க்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 1000 மார்க், ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து 500 மார்க்ஸ், பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து 275 மார்க்ஸ். ஸோ கிராண்ட் டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 2025 மார்க்ஸ் வந்து ஓவராலாக இதில் நீங்கள் 65% வந்து எடுத்துட்டீங்கன்னா யூ ஆர் குவாலிஃபை. அடுத்தது இன்டர்வியூ எங்கே நடக்கும்? இன்டர்வியூ அண்ட் ட்ரைனிங் ப்ராசஸ் எப்படி? இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து யூபிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு முசோரியில் இருக்குது. அங்கே தான் வந்து உங்களுக்கான இந்த ட்ரைனிங் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் அங்கே தான் மேக்ஸிமம் அட்டன் பண்ணுவீங்க. அண்ட் ஓகே, நான் வந்து இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டு நான் காட் ஜாப், நான் ஜாபுக்கு செலக்ட் ஆகிட்டேன், எனக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக கரண்ட் சேலரி ஆஃப் 2024 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 56,000 to 2,50,000. ஸோ இது வந்து கரெக்டாக வாங்கிட்டு இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு 10th or 12th ஸ்டூடெண்ட் ஒரு 2 to 3 years கழிச்சு நீங்கள் போகிறீங்க. இப்போ நான் ஒரு 2026 அப்ராக்சிமேட் சேலரின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 60,000, ஸ்டார்டிங் சேலரி வந்து 60,000 அப் டு சீனியர் லெவல் பார்த்தீங்கன்னா 3 lakhs per month நீங்கள் எடுக்கலாம். சரியா? இதுக்கான ரெக்கமெண்டட் புக்ஸ் என்னென்ன புக்ஸ் எல்லாம் நான் படித்தேன், நான் இந்த இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனை படிச்சுட்டு இந்த இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிடுங்க. சரியா? தென் இப்போ நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உள்ள சிவில் சர்வீஸ் ஜாப்க்கு வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். சரியா? இதுக்கும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி. சரியா? எனி டிகிரி, பேச்சுலர் டிகிரி யூ ஆர் குவாலிஃபை ஃபார் த ஜாப். அண்ட் ஜென்ரல் கேட்டகரி நான் சொன்ன மாதிரி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 to 32 ஜென்ரல் கேட்டகரி. ஓபிசி பார்த்தீங்கன்னா 21 to 35. அண்ட் நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 21 to 37 இயர்ஸ் வந்து யூ ஆர் எலிஜிபிள். அண்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாநில நிர்வாக சேவைகள் எஸ்ஏஎஸ். இதில் ஃபஸ்ட் ஜாப் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் SAS மாநில நிர்வாக சேவைகள். இதில் என்ன ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசிஸ், மாநில அரசு கொள்கைகளை செயலாக்கும். ரெண்டாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் அட் த ஸ்டேட் லெவல், மாநில அளவிலான சட்டம் மற்றும் ஒழுங்கு நிர்வாகம். அண்ட் தேர்ட் டெவலப்மெண்டல் ஒர்க் இன் த ஸ்டேட், மாநிலத்தில் பணிகள். சரியா? அடுத்தது ரெண்டாவது SPS ஸ்டேட் போலீஸ் சர்வீஸ், மாநில காவல் சேவைகள். அதாவது இதில் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டினா மெயின்டைனிங் ஸ்டேட் லெவல் பப்ளிக் பீஸ் அண்ட் ஆர்டர், மாநில அளவிலான பொது அமைதி மற்றும் ஒழுங்கை பராமரித்தல். சரி. ரெண்டாவது கிரைம் ப்ரிவென்ஷன் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் வித் இன் த ஸ்டேட், மாநிலத்தின் குற்றத்தை தடுப்பது மற்றும் விசாரணை. சரியா? இதுதான் அவங்களோட SPS ஸ்டேட் போலீஸ் சர்வீஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தது SFS ஸ்டேட் ஃபாரஸ்ட் சர்வீசஸ், மாநில வன சேவைகள். சரியா? இதுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்டு லைஃப், காடுகள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல். ஸோ ஃபாரஸ்ட் சர்வீஸில் இவங்க வந்து காடுகள் மற்றும் விலங்குகளை பாதுகாப்பு. ரெண்டாவது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃபாரஸ்ட் பாலிசிஸ், மாநில வன கொள்கைகளை செயலாக்கும். சரியா? இதுதான் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தது SRS ஸ்டேட் ரெவன்யூ சர்வீசஸ், மாநில வருவாய் சேவை. இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இதுதான் ஜாப் டைட்டில் ஸ்டேட் ரெவன்யூ சர்வீசஸ், மாநில தமிழில் சொன்னால் மாநில வருவாய் சேவை. அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் டாக்ஸஸ், வரி நிர்வாகம், மாநில வரி நிர்வாகம். அடுத்தது ஃபார்முலேட்டிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் ஸ்டேட் டாக்ஸஸ் பாலிசிஸ், நேரடி மற்றும் மறைமுக வரிகளுக்கான கொள்கைகளை உருவாக்குதல் மற்றும் செயலாக்கம். அடுத்தது லாஸ்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் PSC ஜாப்ஸ், மாநில பொது சேவைகள் ஆணையம். இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ், பல்வேறு மாநில அரசு பணியாளர்களுக்கான சேர்ப்பு. ரெண்டாவது கண்டக்டிங் ஸ்டேட் லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம், மாநில அளவிலான போட்டி தேர்வுகளை நடத்துதல். ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரெண்டுமே முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கான ஜாப் ஸ்கில்ஸ் நான் ஸ்டேட் சிவில் சர்வீஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தாச்சு. அடுத்தது ஜாப் ஸ்கில்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான் அனாலிட்டிக்கல் திங்கிங், பகுப்பாய்வு சிந்தனை, டிசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டிஸ், முடிவெடுக்கும் திறன்கள், ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் அண்ட் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ், வலிமையான தொடர்பு திறன்கள், அதாவது இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் மஸ்ட்டு, லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், தலைமை மற்றும் மேலாண்மை திறன்கள் இருக்கணும். அடாப்டபிலிட்டி அண்ட் ரிசைலன்ஸ், ஏற்பு மற்றும் உறுதியான வலைத்தன்மை இருக்கணும். ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஸ்கில்ஸ். அடுத்தது இதுக்கான எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் என்ன? சரியா? ப்ரிலிமினரி எக்ஸாம் யூஸ்வலாக வந்து
ஃபைன் பண்ணதில் மே டு ஆகஸ்ட்டில் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? தென் மெயின் எக்ஸாம் வந்து அக்டோபர் டு டிசம்பர், தென் ஃபைனலி இன்டர்வியூ, பர்சனாலிட்டி டெஸ்ட். சரியா? இதில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தயவுசெய்து வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அந்த காமெண்ட்லேயே போட்டுருங்க. சரி, உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னா இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பிஎஸ்சி வெப்சைட்டில் பார்க்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதில் போய்ட்டு நேராக வந்து ரெக்ரூட்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் போய் அதையும் அதை நான் சொன்ன மாதிரி அதில் கிளிக் பண்ணிங்கன்னா 2 ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரெண்டுத்தையும் கம்ப்ளீட் பண்ணி ஃபீஸ் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லுவோம். சிக்னேச்சர் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கேட்குதோ அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்தது இதுக்கான ஃபீஸ் வந்து மேக்ஸிமம் 200 கூட தான் இருக்கும். ஓபிசி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 200 தான். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபீ இருக்காது. அப்படி இருந்தாலும் கண்டிப்பாக 100-200 தான் இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதுவும் 200 தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான எக்ஸாம் ப்ரிப்பரேஷனும் சேம் தான் இருக்கும். அந்த சிலபஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். நான் சொன்ன மாதிரி டெய்லி ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸை நீங்கள் பார்க்குறது, அண்ட் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸை பார்க்குறது, மார்க் டெஸ்ட் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே வந்து சேம் தான் போத் சிவில் சர்வீசஸ்க்கு. சரியா? எக்ஸாம் பேப்பர்ஸ்னு பார்க்கும்போது ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு 2 பேப்பர்ஸ், மெயின் எக்ஸாமுக்கு அரௌண்ட் 6 to 8 பேப்பர்ஸ், ஒவ்வொரு பேப்பருக்குமே 200 மார்க். சரியா? இதுக்கும் கண்டிப்பாக 60% ஆஃப் மார்க்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் குவாலிஃபை ஆக முடியும். சரியா? தென் இதுக்கான மெயின் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எவ்வளோ மார்க்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 8 to 9 பேப்பர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பேப்பர்ஸ்க்குமே வந்து 200 மார்க்ஸ். சரியா? இதில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அரௌண்ட் 1400 to 1600 மார்க்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் கொடுப்பாங்க. இதன் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 800 to 1000 மார்க்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து 400 to 500 மார்க்ஸ். அண்ட் ஃபைனலாக லாங்குவேஜ் பேப்பர்ஸ், அதாவது உங்களோட நீங்கள் என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த லாங்குவேஜ் பேப்பர் ப்ளஸ் அலாங் வித் இங்கிலீஷ் அண்ட் எஸ்ஏ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 200 to 300 மார்க்ஸ் நீங்கள் வந்து எழுதுங்க. பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கும் அரௌண்ட் 300 மார்க்ஸ். தென் அப்ராக்சிமேட்லி டோட்டல் மார்க்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமுக்கு அரௌண்ட் 1600 to 1900 மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். இன்டர்வியூ வந்து டிஎன்பிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ட்ரைனிங் வந்து அவங்க தான் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக தெரியணும்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா அவங்க ஃபர்தர் ஸ்டெப்ஸாக உங்களுக்கு 1 by 1 சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நான் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன். இன்கேஸ் ஏதாவது விட்டுருந்தா நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து ரொம்ப துல்லியமாக வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏதாவது மிஸ் பண்ணிடுவோமோ, சொல்ல மறந்துடுவோமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, தயவுசெய்து ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷனை நான் இதுக்கப்புறம் போகிற வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன். சரியா? அடுத்தது இதுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சொன்னது தான். சரியா? ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் 56,000 அரௌண்ட் 2,50,000 வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் சேலரின்னு கொடுக்குறாங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு போனீங்க அப்படின்னா அரௌண்ட் 60,000 3 lakhs வந்து மேக்ஸிமம் சேலரியாக நீங்கள் வாங்கலாம். ஸோ இதுக்கான ரெக்கமெண்ட் வந்து சேம் தான் வரும். நான் இதுக்கான ரெக்கமெண்டட் புக்ஸையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கொஞ்சம் பேஷன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். சரியா? நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக இந்த வீடியோஸை பார்த்துக்க முடியாது. இந்த படிப்பெல்லாம் வந்து இன்னும் டீட்டெயிலாக போனால் இன்னும் கொஞ்சம் போர் அடிச்சிருமே அப்படின்ட்டு கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். ஸோ தயவுசெய்து பாருங்கள், பார்த்துட்டு படிங்க. கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கு. இதில் உங்களோட முடிவு தான் இந்த படிப்பெல்லாம் படிக்கிறது. தயவுசெய்து நான் சொன்ன மாதிரி படிப்பு சம்மந்தமான வேலைக்கு போங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், படிப்பு என்பது தந்தை, செய்யும் தொழில் அல்லது வேலை வந்து ஒரு தாய். எந்த படிப்பு படிக்கணுமோ அதுக்கு சம்மந்தமான வேலைக்கு போனோம்னா நம்ம வாழ்க்கையும் நம்ம வேலைகளும் சந்தோஷமாக இருக்கும். தேவையில்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ்க்கு நம்ம ஆளாக வேண்டாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணுவேன். இந்த அளவுக்கு யாராவது டீட்டெயிலாக இந்த வீடியோ மாதிரி வேறு எங்கேயும் சொல்லியிருக்க முடியாது. நான் மேக்ஸிமம் நான் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். பட் ஐம் சாரி, இன்கேஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் தயவுசெய்து எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் கிடையாது, ஜாப்ஸ், டாக்டர், இன்ஜினியர், பைலட்டுன்னு ஒவ்வொன்றா திருப்பி உங்களுக்காக, மாணவர்களுக்காக என்னோட எஃபர்ட்டை நான் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். என்னோடய எஃபர்ட்டை போடுறது மட்டும் வந்து பிரயோஜனமாக இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணி படித்து மேலே வரணும், நாட்டுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய குறிக்கோள். இதில் எனக்கு எந்த டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷனோ நீங்கள் வந்து காமெண்ட் பாக்ஸில் போட்டிருந்தாலும் இதுக்கு எந்த காஸ்ட்டுமே கிடையாது. உங்களுக்கான கரியர் சஜஷனையும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு கரியர் நான் வந்து படிச்சுட்டேன், என்ன படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னீங்க, ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் மட்டும் கொடுப்பேன். நீங்கள் உங்கள் நேம் கூட எனக்கு சொல்ல வேண்டாம், நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் எனக்கு கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி மட்டும் கொடுத்து உங்களோட இந்த கேட்குற இன்ஃபர்மேஷன் நீங்கள் மட்டும் கொடுத்தா போதும். உங்களுக்கான ப்ராப்பரான என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு உங்களுக்கான கரியர் சஜஷன்ஸை கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ என்னை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை நான் சொன்ன வெப்சைட்லாம் போய் சர்ச் பண்ணுங்கள், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள், எக்ஸாம்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஜாபில் போயிட்டு ரீச் ஆகிடுவீங்க. நன்றி, வணக்கம்.